ஏன் Canon லென்சஸ் மட்டும் ஒயிட் கலரில் இருக்குது? ஒரு சில Canon லென்சஸ், அதாவது டெலிஃபோட்டோ லென்சஸ், குறிப்பாக டெலிஃபோட்டோ லென்சஸ் எல்லாமே ஏன் Canon வந்து ஒயிட் கலரில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? இதை பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சு போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு மிரர் ஸ்டுடியோ. நான் திலீப் ராமகிருஷ்ணன். இன்றைக்கி இந்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறேன். ஏன் வந்து Canon மட்டும் வந்து ஒயிட் கலரில் லென்சஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? அவங்களோட டெலிஃபோட்டோ லென்சஸ், சூப்பர் டெலிஃபோட்டோ லென்சஸ்லாம் ஏன் வந்து ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ரீசெண்டாக டொக்கினோ லென்சஸ் தயாரிக்கிற டொக்கினோ கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 வந்து லென்சஸ் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 4 லென்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 100 mm, 11 to 16 mm, 11 to 18 mmங்கிற விதவிதமான லென்சஸ்னு வச்சுங்களேன். இந்த 4 லென்ஸுமே வந்து நிக்கான் எஃப் மவுண்ட், Canon EF மவுண்ட், சோனி இ மவுண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த 4 லென்ஸும் Canon EF மவுண்ட்டுக்குள்ளே அந்த லென்சஸ் வந்து ஒயிட் கலரில் Canon கொடுக்குற ஒயிட் கலர் மாதிரியே வேணும்னா ப்ரீ ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்களும் ஒயிட் கலரில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவோட வெளியிட்டிருக்காங்க. சரி, ஏன் வந்து Canonக்கு மட்டும் இந்த சிறப்பு தள்ளுபடி? ஏன் வந்து நிக்கான் சோனிக்கெலாம் சொல்ல வேண்டியது தானே? ஏன் வந்து இந்த மாதிரின்னு நம்ம கேட்க போனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, Canon வந்து ஒயிட் கலரில் லென்சஸ் வந்து ரொம்ப வருஷமாக தயாரிச்சிட்டு இருக்காங்க, அதனால் நாங்களும் அதே மாதிரி இமிட்டேட் பண்ணுறோம். Canon கேமராவோட இந்த Canon லென்சஸையும் ஒயிட் கலரில் நாங்களும் வந்து சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஒயிட் கலருக்கு இந்த டொக்கினோ கம்பெனி, ஜாப்பனீஸ் பிராண்டான டொக்கினோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தோம். அதை ஜாப்பனீஸில் இருக்குது, அதை கூகுளில் போய் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம இங்கிலீஷில் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒயிட் கலர் வந்து லக்ஸரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, நம்மளுக்கு தெரியும் Canon லென்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான், லக்ஸரி தான். எல் சீரீஸை வந்து லக்ஸரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ரெட் கலர் ரிங்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுங்களேன். சரி, இந்த ஒயிட் கலர் வந்து லக்ஸரியா அப்படிங்கிறத பார்க்க போனால் லக்ஸரியும் தாண்டி இது வேறு விஷயம். அதாவது இந்த ஒயிட் கலருங்கிறது ஹீட் ரிஃப்ளெக்ஷனுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இது எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஏன் வந்து ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணால் ஹீட் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்க போனோம்னா, ஒரு குட்டி கதை. அதாவது அரௌண்ட் 2000 ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டி நடந்துச்சு. அந்த சமயத்தில் உலகத்துலேருந்து வந்த மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபர் வரிசையாக அடித்து தள்ளிட்டு இருக்காங்க ஃபோட்டோஸு. துப்பாக்கியில் வந்து ரைஃபிள் வச்சு துடுறது மாதிரி கடன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சில ஃபோட்டோகிராஃபர்ஸ், Canon ஷூட்டர்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வந்து எடுக்க முடியல, ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் மிஸ் ஆகுது, நிறைய பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனைன்னு தெரிலன்னு சொல்லிட்டு Canonோட ஹெட் குவார்ட்டர்ஸான ஜப்பான் வரைக்கும் இந்த பிரச்சனை போயிடுச்சு. உடனே அங்கே இருந்து இது பெரிய பிரச்சனை ஆயிரும்பா, உலக அளவில் நம்ம பேரை கெடுத்துரும், சீக்கிரமாக போங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய 11 பேர் கொண்ட குழு, ஸ்பெஷலிஸ்ட் டீம் அங்கே வந்து சேர்ந்தாங்க. சரி, அவங்க வந்து என்ன பார்த்துருக்காங்கன்னா, சரி நீங்கள் ஃபோட்டோ எடுங்க, நாங்கள் பக்கத்துலேருந்து நாங்கள் இது பண்ணுறோம், இதை செக் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் ஆஸ்திரேலியாவில் சம்மர் டைம், எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் கொண்ட ஒரு வெதர். அந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரில் லாங் பேரல் சூப்பர் டெலிஃபோட்டோ லென்சஸை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது வெளியிலேருந்து வந்த சூரிய வெப்பத்தினால அந்த லென்ஸோட பேரல் பயங்கரமாக ஹீட் ஆகி உள்ளே இருக்கிற அதாவது வெளியில் இருக்கிற பேரலுக்கும் உள்ளே இருக்கிற லென்ஸ் எலமெண்ட்ஸுக்கும் நிறைய தெர்மல் வேரியேஷன் ஆகி லென்ஸ் எலமெண்ட்ஸ் மூவ் ஆகாமல் அங்கங்கே ஸ்ட்ரக் ஆகிருக்கு. இதுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் லாஸ்ட் ஒரு 20-23 வருஷமாக அவங்க வந்து ஒயிட் கலரில் இறங்கியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக 70 to 200, அதாவது 105-140 மில்லிமீட்டருக்கு மேலே போகிற டெலிஃபோட்டோ லென்சஸ் எல்லாத்தையுமே அவங்க ஒயிட் கலராக செய்ய ஆரம்பித்தாங்க. சரி, இது பியூர் ஒயிட்டா அப்படின்னு கேட்க போனால் இது பியூர் ஒயிட்டு கிடையாதுங்க. இது வந்து டல் ஒயிட். நம்மளால சொல்லுவாங்களா, க்ரீம் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒயிட்டும் இருக்காது பியூர் ஒயிட்டும் இருக்காது, ஒரு மாதிரி ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கிரே ஷேடில் இருக்கும். இதே வந்து கிரே ஷேடில் செஞ்சாங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறையா ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபர் ஒரு இடத்துல இருந்து ஒரு கிரிக்கெட், ஃபுட்பால் அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா, பலன்னு மின்னுற ஒயிட் கலரில் பியூர் ஒயிட்டில் வந்து எல்லாருமே லென்ஸ் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோன்னு வச்சுங்களேன். இன்னொரு ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிற அந்த லென்ஸ், அந்த அவங்க வச்சுருக்கிற லென்ஸ் மேலே பட்டு எனக்கு வந்து சூரிய வெளிச்சம் அதிகமாக வரும், எனக்கு வந்து இந்த கிளார் அடிக்கும். ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டல் ஒயிட், இந்த மேட் ஃபினிஷ் ஒயிட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும், அதாவது சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால உங்கள் லென்ஸில் உள்ள அந்த பேரல் மேலே இருக்கிற ஹீட், அந்த தெர்மல் எக்ஸ்பேன்ஷனை வந்து கம்மி பண்ணும். இந்த எலமெண்ட்ஸ், அதாவது இந்த லென்ஸ் எலமெண்ட்ஸை மட்டும் தான் இது பார்த்துச்சிச்சா அப்படின்னு பார்க்க போனால் லென்ஸ் எலமெண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க. இது உள்ளே இருக்கிற நிறையா லென்சஸ் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி காஸ்ட்லியான லென்சஸ் எல்லாமே CPU கான்டாக்ட்ஸில் இருக்கும். உள்ளே நிறையா எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் ஆகும், அல்ட்ராசோனிக் மோட்டர்ஸ்லாம் எல்லாமே இருக்கும். இந்த சின்ன எலக்ட்ரானிக் கான்டாக்ட்ஸ், CPU எலமெண்ட்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டு
ஒர்க் ஆகாமல் ஆயிரும். ஒரு சர்டன் டெம்பரேச்சருக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அதில் உள்ள விஷயங்கள் அந்த சிலிக்கான் டை ஆக்சைடு தானே உள்ளே இருக்கிறது, வேறு என்ன இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும்னா எக்ஸ்பேண்ட் ஆகி அதில் உள்ள ப்ரோக்ராமில் வேறு மாதிரி தலைகளாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால தான் அவங்க ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் அரௌண்ட் 2018 அந்த Canon வந்து ஆன்டி ஹீட் ஷீல்டு கோட்டிங்லாம் வந்து நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய எல்லா பிராண்டும் அந்த மாதிரி வேறு பேரில் வந்து இந்த மேலே ஒரு கோட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி வந்து லென்ஸ் எலமெண்ட்ஸுக்கு அந்த கிளாஸஸ்க்கெல்லாம் நேனோ கோட்டிங் கொடுக்குறாங்களோ அது மாதிரி ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி நிறையா கோட்டிங்லாம் அந்த இது மேலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Canon வந்து ஒயிட் கலர் தயாரிக்கிறாங்க. மற்ற கம்பெனிலாம் பிளாக் கலரில் தானே தயாரிக்கிறாங்க. சிக்மா, சோனி, நிக்கான் இவங்களாம் வந்து லென்சஸில் வந்து பிளாக் கலரில் தானே இருக்குது. ஏன் அவங்க லென்சஸ்லாம் வந்து பாதிக்கப்படலையா? ஏன் அந்த என்ன கதை விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு கேட்குது மைண்ட் வாய்ஸ். ஆனால் Canon வந்து ஒயிட்டில் இறங்கிட்டாங்க. இப்போ நான் ஒரு லென்ஸ் கம்பெனின்னு வச்சுங்களேன், நிக்கான் இல்லை சோனி ஏதோ ஒன்று வச்சுங்க, நானும் ஒயிட் கலரில் தயாரிக்கிறேன்னா அவங்கள காப்பி அடிக்கிற மாதிரி இருக்கும்ல. முன்னாடியே எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களையும் குறை சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அந்த ஒயிட் கலரில் இறங்கல். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிக்மா, சோனிங்கிற மாதிரி நிறையா கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து இந்த தெர்மலி ஸ்டேபிள் காம்போசைட் கார்பனேட் வந்து யூஸ் பண்ணாங்க. அதாவது TSC அப்படிங்கிற அந்த பாலிகார்பனேட் மெட்டீரியலை யூஸ் பண்ணாங்க. இது என்ன பண்ணுன்னா ஓவர் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரில் சன்லைட்டில் அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகாமல் பார்த்துக்கும், உள்ளே வந்து அது ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணாமையும் பார்த்துக்கும். இதோட சேர்த்து இந்த ஷீல்டு கோட்டிங்லாம் கொடுத்து அது வந்து கருப்புலேயே வந்து எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனிக்காரங்க கருப்புலேயே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இவங்க Canon வந்து சூப்பராக வச்சுப்பா, நம்ம Canon கேமராங்கிறது லென்ஸுங்கிறது வெளியில் தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒயிட் கலரை இப்போ பிடிச்சிக்கிட்டு இவங்க அப்படி போயிட்டுருக்காங்க. இதுதான் காரணம், இதை விட்டு வேறு எதுவும் காரணம் கிடையாது. இந்த ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மிரர் ஸ்டுடியோ. வி கிரியேட் a bond with you. Bye bye. Subscribe.